Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கின் வசூல் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு இன்னைக்கு. ஸோ க்ளோசிங்கும் பாசிட்டிவில் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எஃப்ஐஎஸ் வந்து மார்க்கெட்டில் நெட் பையஸாக இருந்திருக்காங்க. நிஃப்டி 50 41 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 24,811 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸ் வந்து 81,053 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 147 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் வந்து 50,985 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 300 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி ஐடி எடுத்து பார்த்தீங்கன்னா 64 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 41,506 பாயிண்ட்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் இன்னைக்கு எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா டிஏஎஸ் வந்து 2,971 கோடிக்கு நெட் பையஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 1,371 கோடிக்கு நெட் பையஸாக இருந்திருக்காங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் வந்து நெட் பையஸாக இருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ் இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு 2.5% ஏற்றிருக்காங்க. 216 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்குக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம். என்னோட லாஸ்ட் கன்சிடரேஷன் லெவல் வந்து 170 ரூபா அது வரைக்கும் கன்சிடர் பண்ணோம் மணப்புரம் ஃபினான்ஸில். ஸோ மணப்புரம் ஃபினான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஐசிஐசி செக்யூரிட்டிஸ் வந்து ஒரு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த ஷேருக்கு வந்து 260 ரூபா வரைக்கும் போகும் சொல்லி டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க மணப்புரம் ஃபினான்ஸுக்கு. இது வந்து மணப்புரம் ஃபினான்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ மேபி இவங்க சொல்லியிருக்கிறது நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. பட் உடனே நடக்காது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இதான் மணப்புரம் ஃபினான்ஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷாம் மெட்டாலிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பங்கு. ஆக்சுவலாக இதில் எனக்கு ஷேர் ஹோல்டிங் கிடையாது. இன்றைக்கி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலாக 10% கிட்ட பாசிட்டிவில் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் க்ளோசிங் வந்து 6% க்ளோசிங்கில் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஷேர் வந்து இன்றைக்கி 844 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 810 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து டைவர்சிஃபிகேஷன் பிஸ்னஸ் வந்து டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டார்கெட் சொல்லியிருந்தாங்க. 60% வரைக்கும் அந்த ஸ்டாக் வந்து அப்சைட் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அது இல்லாமல் அவங்கள்ட்ட வந்து இன்னொரு அப்டேட்டும் வந்துருந்து ஷாம் மெட்டாலிக்ஸ்லேருந்து 20.43 மெகாவாட். இது வந்து பார்த்தீங்கன்னா 100 மெகாவாட் ஆஃப் ரினோபிள் எனர்ஜி, அதாவது 20.43 மெகாவாட் வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 100 மெகாவாட் ரினோபிள் எனர்ஜி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறோன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸில். ஸோ 3 ஃபேஸ் ஆட்டு ஒரு 50 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அந்த ஷாம் மெட்டாலிக்ஸ். அதில் ஃபஸ்ட் இன்ஸ்டால் கெப்பாசிட்டி ஃபஸ்ட்டு ஃபேஸில் ஒரு 5.2 மெகாவாட்டும், அடுத்தது கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 4.8 மெகாவாட் கெப்பாசிட்டியில் வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணோம், ஃபேஸ் வைஸ் இன்ஸ்டால் பண்ணோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அப்டேட் எடுத்து இன்றைக்கி அந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போயிருக்கு. மோரராட் இது வந்து ஷாம் மெட்டாலிக்ஸ் போஸ்ட் பண்ண அப்டேட் வச்சு இன்றைக்கி அந்த ஸ்டாக் ப்ரைஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் டாடா எலக்ட்ரானிக்ஸ். ஆக்சுவலாக அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாகவே உங்களுக்கு தெரியும் நிறைய ஐஃபோன் அசம்பிளிங் பிளான்ட்டை வந்து இவங்க அக்யூசியேஷன் பண்ணாங்க. விஸ்ட்ரானு பெகட்ரானு அப்படி கண்டினியூஸாக பண்ணாங்க. அடுத்தது 4th அசம்பிளிங் பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா 6,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்களோட சேல்ஸ் வந்து 9 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது. இது பயங்கரமான வளர்ச்சி. சில பேருக்கு சொல்லுவாங்க, சில பேருக்கு அதிர்ஷ்டம் கூரையை பிச்சுட்டு கொட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இவங்களுக்கு அது வந்து ஐஃபோன் அசம்பிளிங் பிளான்ட் எல்லாம் போட்ட பிறகு இவங்களுக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3,802 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து சேம் பீரியட், அதாவது 2023 இதே வருஷத்தில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 401 கோடி தான் பண்ணியிருந்தாங்க. 2023 மார்ச் எண்டட் ஃபினான்ஷியல் இயர் எண்டடில் பார்த்தீங்கன்னா இப்போ அது வந்து 3,802 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 9 மடங்கு வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் அந்த விஸ்ட்ரான் இன்ஃபோகாம் மேனுஃபேக்சரிங் இந்தியா அதை அக்யூசியேஷன் பண்ண பிறகு அவங்களோட வளர்ச்சி இன்னும் சப்ளை ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் அவங்களோட நெட் லாஸ் தான் ஃபினான்ஷியல் 24ல் 825 கோடி நெட் லாஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா 532 கோடி நெட் லாஸாக இருந்துச்சு. அதோட கம்பேர் பண்ணும்போது 50% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஜூபிட்டர். ஆக்சுவலாக டிவிஎஸ் ஜூபிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2013 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து இப்போ கரண்ட் 2024 11 வருஷம் ஆயிடுச்சு. ஜூபிட்டர் 110, அதாவது 100cc 125cc இந்த செக்மெண்ட்லாம் இதை லான்ச் பண்ணாங்க. செப்டம்பர் 2013 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 11 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்கூட்டி பார்த்தீங்கன்னா 67,39,254 யூனிட்ஸ் வந்து இந்த 11 வருஷத்தில் சேல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோரராட் இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டாரோட ஜூபிட்டர் அந்த செக்மெண்ட் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட். 11 வருஷம் வெஹிக்கிளுக்கு என்ன மவுசு குறையாம இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது சேல் ஆகிட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து டிவிஎஸ் ஜூபிட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. கிட்டத்தட்ட 67,39,254 யூனிட் செல் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிவிஎஸ் ஜூபிட்டரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் மாருதி சுசுகி தரப்புல இருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போ பார்த்தீங்கன்னா 2025 நடக்க இருக்குது. அதில் வந்து அவங்களோட ஸ்பேஸ் இவிஎக்ஸ் எஸ்யூவி அதை வந்து பார்த்தீங்கன்னா இவிஎக்ஸ் எஸ்யூவி அந்த காரை வந்து மாருதி சுசுகியோட அந்த காரை எலக்ட்ரிக் காரு அதை வந்து லான்ச் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எஸ்யூவி செக்மெண்ட்டில் வருது.
ஜனவரி 17 to 22 தான் நடக்குது இந்த குளோபல் எக்ஸ்போ, நியூ டெல்லியில் நடக்குது 2025. ஸோ அப்போ அதை வந்து காட்சிப்படுத்துகிறாங்க. ஸோ அப்போ தான் அதை இன்ட்ரடியூஸும் பண்ணுறாங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்கிறது இந்த காரை பார்த்தீங்கன்னா யூரோப்புக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்போம்னு சொல்கிறாங்க. ஸோ 2025 ஏர்லியில் லான்ச் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறது யூரோப்புக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட்டு, மாருதி EVX அதை வந்து லான்ச் பண்ண இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இயர் ஏர்லியில் வந்து கொண்டு வரோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதோட ஆனுவல் அவுட்புட் வந்து 1.5 lakh யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. எக்ஸ்போர்ட்டும் ஒரு பாதி அளவு எக்ஸ்போர்ட்டும் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. மோராட் இது வந்து மாருதி சுசுகி கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். ஆக்சுவலாக அந்த ஸ்டாக் வந்து நான் 300 ரூபாய்க்கு கீழே வந்த டைமில் கன்சிடர் பண்ணேன். ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா ஸ்லோ 1-2 வாங்கி போட்டுட்டு தான் இருக்க ஐடியாவில் இருக்கிறேன் பெல் கம்பெனி. ஸோ உங்கள்ட்ட ஸ்க்ரீன்ஷாட் வர காமிச்சிருந்தேன். பெல் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு 695 கோடி ஒருத்துள்ள ஒரு ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் அவங்க வின் பண்ண ஆர்டரோட வேல்யூ 5920 கோடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹியூண்டாய் மோட்டார்ஸ் தரப்புல வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் இனோவேஷன் சென்டரை வந்து தமிழ்நாட்டில் அமைக்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹியூண்டாய் மோட்டார்ஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட். முதலீட்டாளர் மாநாட்டில் அப்டேட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஹைட்ரஜன் ஜென்ரேஷன், எலக்ட்ரோலைசர், ஃபியூல் செல் ஃபேப்ரிகேஷன் இந்த செக்மெண்ட்லாம் மேனுஃபேக்சர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹியூண்டாய் மோட்டார்ஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. மெரைன் எலக்ட்ரிக்கல்ஸ் இவங்க வந்து ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மின்ஸ் இந்தியா கூட போட்டிருக்காங்க. எதுக்குன்னா மெரைன் நேவி ஷிப்புக்கு வந்து பம்ப் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த பம்பு வந்து பார்த்தீங்கன்னா மெரைன் நேவி ஷிப்புக்கு பண்ணுறதுக்கு கம்மின்ஸ் இந்தியா கூட மெரைன் எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து கம்மின்ஸ் இந்தியா மெரைன் எலக்ட்ரிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேடிஎம். ஆக்சுவலாக மார்க்கெட்டே இந்த பேடிஎம் ஜொமேட்டோ வச்சு தான் மூவாயிட்டு இருந்துச்சு. நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஜொமேட்டோ வந்து பேடிஎம்மோட மூவி டிக்கெட்டிங் பிஸ்னஸை வந்து அக்யூசியேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதை அக்யூசியேஷன் பண்ண 2048 கோடியில் பண்ணுறாங்க. அது வந்து செப்பரேட் செக்மெண்ட்டில் வரும். ஏன்னா ஜொமேட்டோ ஆல்ரெடி 2 செக்மெண்ட்டில் இருக்காங்க. ஒன்று குயிக் கமர்ஸ், ஒன்று டெலிவரி. இது வந்து செப்பரேட் செக்மெண்ட்டில் வரும். இருந்தாலும் அவங்க அந்த செக்மெண்ட்டில் பிஸ்னஸ் வச்சுருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் தனியாட்ட அவங்க அதை பிரித்து ஒரே இதில் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸில். ஆனால் பேடிஎம்மோட ஷேர் ப்ரைஸ் மார்னிங் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்தது. ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் 3.5% அடிச்சு வெளுத்துட்டாங்க. அதே மாதிரி ஜொமேட்டோவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ பேடிஎம்மை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸ் வந்து 21% வரைக்கும் அப்சைட் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஹிண்டால்கோ, கோல் இந்தியா அப்படி சில மெட்டல் அண்ட் மைனிங் ஸ்டாக் இருக்குது. ஃபஸ்ட்டு ஹிண்டால்கோ வந்து 715 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. 5% மேலே போகும்னு சொல்கிறாங்க. கோல் இந்தியாவுக்கு அவங்க டார்கெட் ப்ரைஸ் வந்து 575 ரூபா சொல்லியிருக்காங்க. 9% வரைக்கும் பொட்டன்ஷியல் அப்சைட் மேலே போகும்னு சொல்கிறாங்க. ஏபிஎல் அப்பலோ டியூப்ஸுக்கு வந்து 21% மேலே போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1650 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. JTL இண்டஸ்ட்ரீஸுக்கு 260 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. 16% வரைக்கும் மேலே போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோராட் இது வந்து ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் இந்த ஸ்டாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேமுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற அப்டேட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா TTK Prestige. ஆக்சுவலாக அந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 2% அடிச்சிருந்தாங்க. 963 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க பைபேக் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 1200 ரூபா. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மோராட் இது வந்து TTK Prestige பொறுத்த வரைக்கும் அப்டேட் ஆகஸ்ட் 14 ரெக்கார்ட் டேட்னு சொல்லியிருந்தாங்க. பைபேக் ப்ரைஸ் 1200 ரூபா. ஆனால் ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு வந்து 2% மேலே கிட்ட அடிச்சிருக்காங்க. இது வந்து TTK Prestige பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து சின்ன கார்ஸுக்கு, ஸ்மால் செக்மெண்ட் ஆஃப் கார்ஸுக்கு வந்து ஹைப்ரிட் பவர் ட்ரெயின் சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்கிறாங்க. ஃபியூச்சரில் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாடலுக்கு ஹைப்ரிட் பவர் ட்ரெயின் சிஸ்டத்தை வந்து கொண்டு வர ஐடியாவில் இருக்கிறாங்க நெக்ஸ்ட் இயர்லேருந்து அவங்களோட ஸ்மாலர் மாடல்ஸுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மாருதி சுசுகி கன்ஃபார்மாக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஸ்ட்ராங் ஹைப்ரிட் பவர் ட்ரெயினை வந்து மாருதி சுசுகியோட ஸ்மால் செக்மெண்ட் காருக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இது மாருதி சுசுகி கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபெட் பேங்க் ஃபினான்ஷியல் சர்வீஸில் வந்து அப்டேட். இன்னைக்கு ஸ்டாக் 2% மேலே ரேலியாக இருந்துச்சு. 121 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஃபெட் பேங்க் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஃபெடரல் பேங்க் இல்லை. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 2500 கோடி வந்து நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறோம் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டெப்ட் செக்யூரிட்டிஸ் மூலமாட்டு ரைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இந்த அப்டேட் வந்தோன்னா இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து 2% மேலே ரேலியாக இருக்குது. இது வந்து ஃபெட் பேங்க் ஃபினான்ஷியல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. டெக் மஹிந்திரா தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. இது வந்து கன்சல்டிங் அண்ட் டிஜிட்டல் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இவங்க வந்து கூகுள் கிளவுடு கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இந்த ஜென்ரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்ட் பண்ணுறதுக்கு வேண்டி இவங்களுக்கு கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இது வந்து டெக் மஹிந்திரா கூகுள் கிளவுடை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் ஹிண்டால்கோ தரப்புல வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. $10 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் எக்ஸ்பென்ஷன் அக்ராஸ் இந்தியா அண்ட் நோவலிஸ் இதில் வந்து பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வேண்டிய $10 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரௌன்ஃபீல்ட் எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க. அப்ராக்சிமேட்லி இது வந்து ஒடிசாவில் பண்ணுறாங்க. ஆதித்யா அலுமினியம் ஸ்மெல்டரு 2 லட்சம் டன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்பென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோராட் இன்னைக்கு நடந்த ஆனுவல் மீட்டிங்கில் தான் இது வந்து குமாரமங்கலம் பில்லா வந்து சொல்லியிருக்காரு. $10 பில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க. இது வந்து ஹிண்டால்கோவில் வந்து அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூகே பேஸ்டு கிளார்க் ஷூ இவங்க வந்து ரிலையன்ஸ் ரீட்டைல் கூட டைஅப்ல ரன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்தியாவில் வந்து அவங்களோட ஸ்டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ண போறாங்க, ஷட் டவுன் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியில் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 32 ஸ்டோர்ஸ் வந்து ஜேவியில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ரிலையன்ஸ் ரீட்டைல் கூட. நியூ டெல்லி, மும்பை, பெங்களூர், லக்னோ, ஹைதராபாத், சென்னை. இப்போ அதை வந்து க்ளோஸ் பண்ண இருக்கிறாங்க. இது வந்து ஒரு யூகே பேஸ்ட் ஃபுட்வேர் கம்பெனி கிளார்க்ஸ் எக்ஸிட் பண்ணுறாங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதானி பவரும் அம்புஜா சிமெண்ட்ஸில் ப்ரொமோட்டர் வந்து விற்க இருக்கிறாங்கன்னு சொல்லி. இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஒரு பிளாக் டீல் கண்டக்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 600 per ஷேருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அம்புஜா சிமெண்ட்ஸில். $500 மில்லியன் டீல்னு சொல்கிறாங்க. ப்ரொமோட்டர் தான் ஸ்டேக் வந்து விற்க இருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 600 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 5% டிஸ்கவுண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ மோரராட்டு வந்து 2.84% ஆஃப் த ஸ்டேக் வந்து பிளாக் டீலில் வந்து விற்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரராட்டு இது வந்து மணி கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் வந்திருக்கு. ஆக்சுவலாக லாஸ்ட்டு க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 631 ரூபா. அதுலேருந்து 5% டிஸ்கவுண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட்ஸில் வந்து அப்டேட். ஒரு பிளாக் டீல் நாளைக்கு மார்க்கெட்டில் நடக்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் யூஎஸ் பேஸ் ஃபண்டு தான் பிளாக் ஸ்டோனு. இவங்க பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஜியோலாஜிக்கல் இன்ஸ்டியூட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட்டில் ஃபண்ட் ரைஸ் பண்ண இருக்கிறாங்க. அதாவது ஐபிஓ வர இருக்கிறாங்க, 4000 கோடி ஐபிஓ. அதுக்கு வேண்டி செபிட்டை வந்து டிராஃப்ட் ரேட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் அதுக்குள்ள பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாக 1250 கோடியும், ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக 2750 கோடியும் ரைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஐபிஓட வேல்யூ வந்து $3.5 பில்லியன் to $4 பில்லியன் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து பிளாக் ஸ்டோன் பேஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அது இல்லாமல் 5000 கோடி ஐபிஓ வந்து இவங்க ஆல்ரெடி வந்து மார்க்கெட் ரெகுலேட்டர் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஆதர் ஹவுசிங் ஃபினான்ஸ், அதுவும் பிளாக் ஸ்டோன் பேஸ் கம்பெனி தான். ஸோ மோராட் இது வந்து பிளாக் ஸ்டோன் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் 27க்குள்ள இந்த சிமெண்ட் பேஸ்டு செக்டார் எல்லாமே 1.25 ட்ரில்லியன் அளவுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க கிரைஸில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நைக்காவோட ப்ரீ ஐபிஓ இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹரிந்தர் பால் சிங் பங்கா அவங்க வந்து 1.4% ஆஃப் த ஸ்டேக் வந்து ஆஃப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது 18.28 crore ஷேர்னு சொல்கிறாங்க. 6.4% ஆஃப் த ஸ்டேக்கை வந்து ஜூன் எண்ட் குவார்ட்டரில் வச்சுருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி வந்து அந்த ஷேர் கொஞ்சம் ரேலி ஆனோன்னா அவங்க கொஞ்சம் ஸ்டேக் வந்து ஆஃப்லோட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு வந்து 198 ரூபா அந்த ரேஞ்சில் வச்சு பார்த்தீங்கன்னா 1.4% ஆஃப் த ஸ்டேக்கை டைல்யூட் பண்ணியிருக்காங்க நைக்காவில். ஆதித்யா பிர்லா ஃபினான்ஸு, ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சு கோ-பிராண்டட் கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது நேற்றே வந்து அப்டேட்டு. ஸோ ஆதித்யா பிர்லாவும் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கும் அந்த கோ-பிராண்டட் கிரெடிட் கார்டு விசா, ரூபே இந்த செக்மெண்ட்டில் பேமெண்ட் நெட்வொர்க் 4 வேரியன்ட்ஸில் அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆதித்யா பிர்லா ஃபினான்ஸு ஏயு ஸ்மால் ஃபினான்ஸை வாங்க பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.